இராணுவ தாக்குதலின்றி ஒரு நாட்டின் இறையாண்மையை கைப்பற்ற முடியுமா? இதுதான் இன்று உலகின் மிகப்பெரிய புவிசார் அரசியல் கேள்வி. இதன் பதில் முடியும். அதை செய்வது சீனா. சீனாவின் இந்த அமைதியான ஆக்கிரமிப்பு 4 சக்தி வாய்ந்த தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. 1. பொருளாதார வலிமை. 2. பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ். 3. கடன் வலை ராஜதந்திரம். 4. இவை அனைத்தையும் கொண்டு போரில்லாமலே ஆதிக்கம் செய்தல். நாம் அனைவரும் சீனாவுக்கு கொடுத்த முதல் ஆயுதம் நமது பணம்தான். உலகின் தொழிற்சாலை என்ற பேரில் உலக சந்தைகளை ஆக்கிரமித்து சீனா தனது கஜானாவை நிரப்பியது. இந்த நிதியைத்தான் இன்று உலகை விலைக்கு வாங்க சீனா பயன்படுத்துகிறது. ஆசியாவின் கடன் வலையில் சிக்கிய முதல் பெரிய உதாரணம் நம் அண்டை நாடான இலங்கை. இதுதான் கடன் வலை ராஜதந்திரத்தின் உலகளாவிய சின்னமாக இருக்கிறது. இலங்கை தனது பொருளாதார வளர்ச்சி மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு ஆகியவற்றிற்காகவே சீனாவிடம் கடன் பெற்றது. மேலும் மகிந்தா ராஜபக்ஷே ஆட்சி காலத்தில் உலக வங்கி போன்ற சர்வதேச நிதி நிறுவனங்களை விட வேகமாகவும் ஆரம்பத்தில் நிபந்தனைகள் குறைவாகவும் கடன்களை வழங்க சீனா முன்வந்ததால் இலங்கையின் அரசாங்கம் சீன கடன்களை அதிகமாக சார்ந்திருந்தது. கடன் காலக்கெடு நெருங்கிய போது இலங்கையால் கடனை திருப்பி கட்ட முடியவில்லை. இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தை நடத்திய போது சீனா வைத்த ஒரே நிபந்தனை, கடன் தொகையை சரிக்கட்ட துறைமுகத்தை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். 2017ஆம் ஆண்டு இலங்கை அரசு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை 99 ஆண்டுகளுக்கு சீனாவுக்கு குத்தகைக்கு விட்டது. இங்கே போர் இல்லை, துப்பாக்கி சத்தமில்லை. ஆனால் ஒரு நாட்டின் மூலோகாய முக்கியத்துவம் வாய்ந்த நிலப்பகுதி அமைதியாக சீனாவிடம் சென்றுவிட்டது. இது ஒரு சாதாரண துறைமுகம் அல்ல. இந்திய பெருங்கடலின் வர்த்தக பாதையில் அமைந்திருக்கும் இந்த துறைமுகம் சீனாவுக்கு தெற்காசியாவில் ஒரு நிரந்தர இராணுவ மற்றும் வர்த்தக தளத்தை அமைத்துக் கொடுத்துள்ளது. கடன் வலையின் இறுதி விளைவு, இலங்கையின் பொருளாதாரம் முழுமையாக சரிந்து மக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். போர் இல்லாமலே ஒரு தேசத்தின் ஸ்திரத்தன்மையை சீனா எப்படி பாவிக்கிறது என்பதற்கு இது தெளிவான ஆதாரம். தென்கிழக்கு ஆசியாவின் ஏழை நாடான லாவோஸ், நிலத்தால் சூழப்பட்ட இந்த நாடு உலக வர்த்தகத்துடன் இணைய வழியில்லாமல் தவித்தது. அப்போது கை கொடுக்க வந்தது சீனா. BRI திட்டத்தின் கீழ் சீனா லாவோஸ் அதிவேக ரயில்வேயை அமைக்க சீனா கடன் கொடுத்தது. இது லாவோஸின் மொத்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பகுதி. இந்த திட்டத்தில் லாவோஸ் முதலீடு செய்ய வேண்டிய தொகையை கூட அவர்களால் திரட்ட முடியவில்லை. இதன் விளைவாக லாவோஸின் கடன் சுமை விண்ணை முட்டியது. கடனை சரிக்கட்ட முடியாமல் லாவோஸின் மிக முக்கியமான அரசு நிறுவனமான தேசிய மின்சார கட்டமைப்பு நேஷனல் பவர் கிரிட்டை சீனாவுக்கு தாரை வார்த்தது. இன்று ஒரு சுயாட்சி நாட்டின் மின்சார விநியோகம் ஒரு சீன நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. ரயில்வே லாவோஸ் மக்களை சீன சந்தையுடன் இணைத்திருந்தாலும் லாவோஸ் மக்கள் இந்த திட்டத்தில் வரும் கட்டணத்தை பயன்படுத்த முடியாத நிலையே நீடிக்கிறது. உள்நாட்டு சொத்துக்களை போர் இல்லாமலே சீனா அபகரிக்கிறது. ஆப்பிரிக்க கண்டம் சீனாவின் அடுத்த பெரிய இலக்கு. இங்கு சீனா ஒரு புதிய காலனித்துவ மாதிரியை பயன்படுத்துகிறது. அதுதான் வளங்களுக்கான உள்கட்டமைப்பு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ரிசோர்சஸ். ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சீனா பல பில்லியன் டாலர் கடன்களை வழங்கியுள்ளது. இந்த கடனுக்கு ஈடாக ஆப்பிரிக்க நாடுகள் தங்கள் நாட்டின் கச்சா எண்ணெய், அரிய தாதுக்கள் அதாவது ரேர் எர்த் மினரல்ஸ் மற்றும் தாமிரம் போன்ற வளங்களை சீனாவுக்கு வழங்க ஒப்பந்தம் செய்துள்ளன. ஆப்பிரிக்காவின் மூலோக முக்கியத்துவம் வாய்ந்த நாடான ஜிபூட்டியில் சீனா தனது முதல் வெளிநாட்டு இராணுவ தளத்தை அமைத்துள்ளது. இது கடனுக்காக பெறப்பட்ட வசதியா அல்லது ராஜதந்திர அழுத்தமா என்பது கேள்விக்குறியே. சீனாவின் கடனுக்கு ஈடாக பல ஆப்பிரிக்க துறைமுகங்களில் சீன கடற்படைக்கு பிரத்யேக வசதிகள் வழங்கப்படுகின்றன. இது கடற்படையை உலகின் எல்லா மூலைகளுக்கும் நீட்டிக்க சீனாவுக்கு உதவுகிறது. இந்த உள்கட்டமைப்பு திட்டங்களில் பெரும்பாலான சீன நிறுவனங்களை செயல்படுவதால் உள்ளூர் ஆப்பிரிக்க மக்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் நிலவுகிறது. இது வெறும் பொருளாதார ஆதிக்கம் மட்டுமல்ல, சமூக ஆதிக்கமும் கூட. BRI திட்டத்தின் முத்துமாலை வியூகம் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் வியூகத்தில் மிக முக்கியமான மற்றும் மூலோக பாலம் சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் CPEC. இதன் மதிப்பு 60 பில்லியனுக்கும் அதிகம். பாகிஸ்தானின் குவாதார் துறைமுகத்தை உருவாக்குவதே CPECயின் முக்கிய இலக்கு. இந்த துறைமுகம் சீனாவை அரபிக்கடலுடன் நேரடியாக இணைக்கிறது. குவாதார் துறைமுகம் சீனாவுக்கு ஏன் முக்கியம்? மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சீனா எண்ணெய் கொண்டு வர இப்போது மலேசியாவை சுற்றி கடந்து செல்ல வேண்டும். ஆனால் குவாதார் மூலம் இது நேரடியாக பாகிஸ்தானுக்கு வந்துவிடும். இராணுவ ரீதியாகவும்
பொருளாதார ரீதியாகவும் இது சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. சிபிஇசி திட்டத்தின் செலவு காரணமாக பாகிஸ்தான் சர்வதேச நாணய நிதியத்தை அடிக்கடி நாட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் எதிர்கால பொருளாதாரமே சீனாவின் நிழலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சிபிஇசி வழித்தடம் சர்ச்சைக்குரிய காஷ்மீர் பகுதி வழியாக செல்வதால் இது இந்தியாவுக்கு ஒரு கடுமையான புவியியல் அரசியல் சவாலாக உள்ளது. போர் இல்லாமலே தனது அண்டை நாடான பாகிஸ்தான் மூலம் சீனா தெற்காசியாவில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டிவிட்டது. இந்த 4 உதாரணங்களும் நமக்கு சொல்வது என்ன? சீனா தனது பிரம்மாண்டமான பொருளாதார பலத்தை பயன்படுத்தி பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் மூலம் நாடுகளை பிணைக்கிறது, பின்னர் திருப்பி செலுத்த முடியாத கடன் மூலம் அதன் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது. இவை அனைத்தும் போர் இல்லாமலே நடக்கிறது. இது பழைய காலனித்துவத்தின் புதிய வடிவம். அன்று இராணுவத்தை அனுப்பி நிலங்களை கைப்பற்றினர். இன்று பணத்தை கொடுத்து இறையாண்மையை வாங்கிக் கொள்கின்றனர். அமெரிக்கா போன்ற நாடுகள் இப்போதுதான் சீனாவின் இந்த ஆதிக்கத்தை குறித்து விழிப்படைந்துள்ளன. G7 போன்ற நாடுகள் இதற்கு மாற்றாக ப்ளூ டாட் நெட்வொர்க் போன்ற உள்கட்டமைப்பு திட்டங்களை அறிவித்துள்ளன. ஆனால் சீனாவின் வேகம் மிக அதிகம். இனி உலக போட்டி என்பது இராணுவத்தின் பலத்தை கொண்டு தீர்மானிக்கப்படுவதை விட கடன் கொடுத்தலின் நிபந்தனைகள் மற்றும் பொருளாதார பிணைப்புகளை கொண்டே தீர்மானிக்கப்படும். போரிடாமல் எதிரியை அடக்குவதே மிகச்சிறந்த போர் யுத்தி. இந்த தத்துவத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கும் சீனாவின் அமைதியான ஆதிக்கம் எதிர்காலத்தில் உலக அரசியலை முற்றிலும் மாற்றி எழுதப் போகிறது. எதிர்காலத்தில் எந்தெந்த நாடுகள் சீனாவின் கடன் வலையில் சிக்கப் போகின்றன? உலக நாடுகள் இதற்கு என்ன பதில் கூறப் போகின்றன? உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். நன்றி. ஜெய் ஹிந்த்.